ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கரோகவி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் புலாவ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். சிக்கன் ஒயிட் பிரியாணின்னு கூட சொல்லலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காரம் சாப்பிட மாட்டாங்கன்ற குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நம்ம ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி குழந்தைங்க பிரியாணி காரமாக இருக்கிறது நல்லா வேண்டான்வாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை. இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சோம்பு வேண்டாம்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நான் வெட்டி வச்சுருக்கேன், தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நீல பக்கத்தில். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நல்லா வதங்கக்கூடாது. வெங்காயம் வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா புலாவோட கலர் மாறிடும். ஸோ நீங்கள் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம். வேறு எந்த காரமும் வேறு எந்த ஸ்பைசஸும் நம்ம சேர்க்க மாட்டோம். ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போல் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் வதக்குனதும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டு கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கும் போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா மணமாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. அப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வெட்டி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சீக்கிரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். லன்ச் ரெசிபியாக கூட நீங்கள் கொடுத்து விடலாம், ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு, எல்லாத்துக்குமே. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 kg அரிசி சேர்த்துக்கிறேன். அதனால் 1/4 kgக்கு கொஞ்சம் அதிகமாக சிக்கன் பீஸஸ் சேர்த்துக்கிறேன். இந்த சைஸில் வெட்டி வச்சுருக்க சிக்கன் பீஸஸ் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட கலர் நம்ம மாறாமல் இருக்குது. இப்போ இந்த மாதிரி சிக்கன் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நார்மலாக வீட்டு அரிசி, பொன்னி அரிசி அப்படின்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நம்ம இதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி, சீரக சம்பானா நீங்கள் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க, விசில் வைக்கிறதா இருந்தால். இப்போ இல்லை நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வீட்டரிசி தான், பொன்னி அரிசி தான், நார்மல் பொன்னி அரிசி தான் நான் ஊற வச்சுருக்கேன் 1/2 மணி நேரமாக. நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நம்ம வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் யோசிப்பீங்க சிக்கனில் மசாலா இருக்காது, ரொம்ப பிளாண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் புளிப்பு தன்மைக்காக ஒரு தக்காளி மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி அங்கங்கே அந்த மாதிரி வச்சு மூடி வச்சுருங்க. மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. சிக்கன் பீசஸ்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணுனாலும் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.